30-40 வருடமாக வந்து திராவிட கட்சிகள் நம்ம ஆண்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த 40 வருடமாக பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் அரசு பணத்தை கொள்ளையடிச்சு சாப்பிட்ருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்றது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இது இவ்வளோ பெரிய ஊழலுக்குள்ளே இருக்குன்றதை 2 கட்சிகளும் என்னைக்காவது ஓப்பன் பண்ணியிருக்கா? அப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி பர்சன்டேஜை ஏற்றிருக்கீங்களே தவிர அப்படி ஒன்று இருக்குன்றதை மக்கள் மன்றத்தில் இப்போ தான் நமக்கே தெரியுது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அவருடைய இது 2 குமாரர்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அரசகுமார், இன்னொன்று வந்து இன்னொரு குமார் சொல்கிறாங்க. இந்த 2 குமாரும் சேர்ந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டார். சேர்பாபு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை பாயணும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. இன்றைக்கி வந்து 95 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு எடப்பாடி ஆட்சியை கலைக்க முடியாத உங்களால் 45 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்போ கலைக்க போகிறீங்களா? இன்றைய சிறப்பு விருந்தினர் பரமன் நம்மோடு இருக்கிறார். அரசியல் பற்றி பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். திடீர் ரைடு, அதிரடி கைது, இது போன்ற விஷயங்களில் திமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, தொடர்ந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலே இந்த அரசு சரியான வழியில் பயணிக்குதா, இல்லை பழிவாழங்கு நடவடிக்கையை செய்கிறாங்களா? அதாவது திமுக வந்து முதல்வரை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம்னு சொல்லுது. பதிலுக்கு திமுகவை என்ன சொல்லணும்னா, நம்ம உங்கள் வாயை மூடுங்க, உங்கள் வாயை மூடுங்கன்னு சொல்லணும் போல். ஏன்னா இன்றைக்கி இவங்க இழுத்துக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க வாய் தான். ரொம்ப சரியான மாற்றமாக அந்த அரசு வந்ததுலேருந்து முக்கியமான இந்த 4 நடவடிக்கைகள் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஊழல்ன்றது எவ்வளோ மோசமான ஒன்றா இருந்ததுன்றத ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே நம்ம சாதாரண நபர் போகவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வந்து ஏவாவேலு ஊழல் வழக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா, தார் ரோடு போடாமலே ரோடு போட்டதா 3.25 கோடி சிவசங்கர் எதுக்குன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பேசினார், அமௌண்ட் வாங்கினார் 25 லட்சம். அதே மாதிரி இவர் வந்து செந்தில் பாலாஜி மேட்டரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதே இதுதான், கிட்டத்தட்ட 800 கோடிக்கு போக குதிரை பேரம் வந்து கூட சேர்ந்துருச்சு இப்போ. அதே மாதிரி இவர் நம்ம நேருவும் இதே மாதிரி இதில் விஷயத்தில் இருக்கிறாரு. எவ்வளோ 1200 கோடி. அப்போ ரொம்ப சாதாரணமான மக்கள் ரொம்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த ஊழல் பூராமே நடந்திருக்கு. அப்போ இதை கடந்த முறை வந்து இப்போ திரும்ப அதிமுக வந்திருந்தா, போன முறை அதிமுக பண்ண எந்த ஊழலையுமே திமுக வந்து நான் விசாரிப்போம் அது இதுன்னு எல்லாமே சொன்னாங்க. அவ்வளோதான், எதுவுமே நடக்கலை. அப்போ இந்த தடவையாவது இது போல் ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம உண்மையிலே பாராட்டக்கூடியது தான். அதாவது மாற்றம் அப்படின்றது இந்த இடத்துல இருந்து தொடங்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கணும்னு நீங்கள் விரும்பும்போது கடந்த காலத்தில் நடந்த ஊழலையும் நீங்கள் கை வைக்கணும். அப்படின்னா தான் புதுசாக ஒன்று நடக்காத ஒரு விஷயத்தை வந்து தடுக்கவும் முடியும். இது வந்து ஒன்லி அரசியல்வாதிகள் மட்டத்தில் மட்டும்தான் இந்த ஆக்ஷன் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இது அதிகாரிகள் மட்டத்திலையும் இறங்கணும். இன்னும் அமைச்சர்களோட பிஏக்கள் இருக்காங்க. எவ்வளவு அவன் தான் முக்கியமான பினாமிகள். நீங்கள் வந்து அந்த 34 அமைச்சர்களுடைய பினாமிகளும் 10,000 கோடிகளுக்கான அதிபதிகளாக மாறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விசாரணை இன்னும் போக போக இப்போ அந்த சிவசங்கர் கேஸ்லேயே வந்து அவருடைய உதவியாளர் அவரோட தான் அந்த இதே ஆரம்பிக்குது இல்லையா? எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் எங்கள் ஊர்க்காரன்னு சொல்கிறார் இன்றைக்கி. அப்போ தொடர்ந்து இந்த ஊழல்ன்ற விஷயத்துக்குள்ளே இருந்து நீங்கள் இன்னும் நோண்டி நோண்டி உள்ளே போக போக தான் இது எவ்வளோ பெரிய, அதாவது இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. திமுக தாவேகாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் நீங்கள் எதெல்லாம் தாவேகாவுடைய மைனஸ்ன்னு திமுக திரும்ப திரும்ப பேசுதோ அது எல்லாத்தையும் கடந்த காலத்தில் திமுக செஞ்சுருக்குன்னு மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த ஊழல் விஷயங்கள் பயன்படுது. இது ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து எதையாவது ஒன்று நீங்கள் தாவேகா உண்மையிலே ஒரு ஊழல் விஷயத்தில் ஈடுபட்டால் கூட அதை பாயிண்டாக எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது இன்றைக்கி திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வீழ்ச்சிக்கு காரணம் ஆட்சி தான், கட்சி இல்லை.
ஓகே. கட்சி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கட்சிக்காரன் ஓட்டு போட போய் தான் திமுகன்ற ஒரு கட்சி இன்னைக்கு இவ்வளோ பெரிய எதிர்க்கட்சியா இருக்கு. எதிர்க்கட்சியாக இருக்குது. நீங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட அதிருப்தியும் ஆட்சியை நீங்கள் சரியாக செய்யாதனால ஏற்பட்ட விளைவு தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய மைனஸு. என்னன்னு ஒரு கடிவாளம் போடாமல் ஆளாளுக்கு இருந்தவர்கள் பூரா மன்னர்களாக மாறிட்டதன் விளைவு தான் நீங்கள் இன்னைக்கு ஆட்சி இழந்துறதுக்கு உண்டான விஷயம். பேசும்போது இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படின்ன உடனே தலைதெறிக்க ஓடினாங்க. அது உண்மைதான் அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறாங்களா அவங்களே? ஆமாம், இப்போ பார்ட்டி ஃபண்டுன்றது இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இது இவ்வளோ பெரிய ஊழலுக்குள்ளே இருக்குன்றதை 2 கட்சிகளும் என்னைக்காவது ஓப்பன் பண்ணியிருக்கா நமக்கு? 2 பேரும் மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ 2 பேருமே மாற்றி மாற்றி பர்சன்டேஜை ஏற்றிருக்கீங்களே தவிர, அப்படி ஒன்று இருக்குன்றத மக்கள் மன்றத்தில் இப்போ தான் நமக்கே தெரியுது. அதாவது நம்ம பத்திரிகையாளர்லாம் நம்ம இதுக்குள்ளே இருந்திருக்கோம், பார்த்துருக்கோம், வச்சுருக்கோம். ஒரு அமைச்சர்னா என்ன செய்வார், ஒரு திட்டம் நடக்கிறதுல ஏதோ ஒரு ஊழல் பண்ணுவாங்க, இதில் அது பண்ணுவாங்கன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துலேயுமே பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு இதில் 40% வரைக்கும் அடிப்பாங்கன்ற விவரம் இன்னைக்கு தான் மக்களுக்கு தெரியும். அதை வந்து கான்ட்ராக்டரை வெளிப்பட்டு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ மணல் லாரி கான்ட்ராக்டரும் சொல்கிறாங்க. எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா டெண்டருக்குமே 40%ன்றது பார்ட்டி ஃபண்டாக எடுக்கப்படும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இது பார்ட்டி ஃபண்டே இல்லாமல் நாங்கள் ஒன்று நடத்துவோன்ற போது பாதி பணம் வந்து மிச்சமாகுது. அப்போ நம்மளுடைய வரி பணம் இத்தனை வருடமாக கிட்டத்தட்ட 30-40 வருடமாக வந்து திராவிட கட்சிகள் நம்மளை ஆண்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த 40 வருடமாக பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் அரசு பணத்தை கொள்ளையடிச்சு சாப்பிட்ருக்காங்க இல்லையா? இது எவ்வளோ, அதாவது வந்து இதை வெளிப்படையாக இன்றைக்கி அறிவிக்கும் போது இந்த தயக்கமும் கோபமும் அந்த கட்சிகளுக்கு வரத்தானே செய்யுது. வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களே ஒரு விஷயத்த, இந்த வருஷம் தான் நாங்கள் ஸ்கூல் அட்மிஷன் ஸ்கூல் பெர்மிஷனுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுக்கல, இதனால் ஃபீஸ் வந்து குறைச்சி வாங்குறாங்க சில ஸ்கூலில். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி குறைச்சி வாங்குறாங்கன்றது எங்கேயுமே ஆதாரப்பூர்வமாக வந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதை அப்படியா? எனக்கு தெரிந்து அதை வந்து எப்படியும் தனியார் பள்ளிகள் அந்த கட்டணத்தை குறைக்க போகிறது கிடையாது. அவன் எதுக்காக கல்வியை நடத்துகிறான்னா கல்வி தனியார் மயமே ஆகக்கூடாதுன்றதை நம்ம சொல்கிறது. அடிப்படை 12 வரைக்கும் இருக்கிற கல்விகள் குறைந்தபட்சம் அரசிட்ட மட்டும்தான் இருக்கணும். அது எந்த வழி கல்வியாக இருந்தாலும் அரசு மட்டுமே தான் நடத்தணும். ஒரு 2 பிள்ளைங்க இருக்க வீட்டில் ஒரு பிள்ளைக்கு 50,000ன்னா 2 பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபான்றது பெரிய பணம். அது வந்து சிட்டியில் இருக்கிற பள்ளி, நகரத்தில் இருக்கிற பள்ளி, கிராமத்தில் இருக்க பள்ளின்ற வித்தியாசம் இல்லை. பணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளியில் கூட அதிகமான கட்டணங்களை வந்து வாங்குறாங்க. அப்போ நான் இது வரைக்கும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அவருடைய 2 குமாரர்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து அரசகுமார், இன்னொன்று வந்து இன்னொரு குமார் சொல்கிறாங்க. இந்த 2 குமாரும் சேர்ந்து 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டார், இன்னொருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இது தொடர்பாக அன்பில் மகேஷ் இது வரைக்கும் எந்த வாயையும் திறக்கலை. ஏன் திறக்கலை? அதாவது நீங்கள் சிஎம்ஐ வாயத்தரன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இது சம்மந்தமான விளக்கத்தை ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? நீங்கள் ஏன் ரூல்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல? இப்போ உங்களுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு தெரியலையா? கடந்த 5 வருஷத்தில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அப்போது கல்வியே நாங்கள் கல்வி கொடுத்தோம், நாங்கள் தான் கல்வி கொடுத்தோம்னா எப்படி கொடுத்தீங்க? வீட்டுக்கு 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் நீங்கள் வந்து வருஷத்துக்கு நாங்கள் கட்டி எங்கள் சொந்த காசை பூரா விற்று கடைசி இப்போ கல்வி இல்லாத ஒரு நிலைமை. அதாவது கல்விங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணுறீங்க. அந்த கல்வியை நீங்கள் வந்து எந்த வரமுறைப்படுத்தி வச்சுருக்கீங்களா? ஒரு அரசு இந்த தனியார் பள்ளியில் இவ்வளோ தான் கட்டணம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அந்த கட்டணத்தை வாங்குறாங்களான்னு எங்கேயாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் இது பண்ணியிருக்கீங்களா? இல்லை குறைந்தபட்சம் அந்த ஒதுக்கீடின் அடிப்படையில் இருக்கக்கூடிய இடங்களையாவது கொடுத்தீங்களா? ஒரு 2000 பள்ளிகளுக்கு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் இந்த பெர்மிஷனுக்கு வாங்கினாங்கன்னா எவ்வளோ பணம்? இதெல்லாம் இவங்க எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க? இல்லை இதுக்குன்னா தனியாக ஸ்கொயர் ஃபீட்டு கணக்காக இப்போ வந்து பள்ளியை அனுமதின்றது உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ பள்ளி எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டணங்கள், மற்றது பள்ளி வாகனம், அதுக்கப்புறம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய மின்விளக்கு, அது இது எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணி எல்லாத்தையும் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணி பார்த்து கொடுக்குற அனுமதியை நீங்கள் பணம் கொடுத்து தான் கொடுப்பீங்க. அப்படின்னா இப்போ பள்ளியில் எப்படி வந்து அதை பணம் வாங்கிட்டு வந்தால் அவன் அந்த பணத்தை வந்து யார் தலையில் கொண்டு போய் சேர்ப்பான்? தாம்பரத்தில் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் எந்த மாணவரும் நடந்து உள்ளே வரக்கூடாது.
அவங்க வாகனத்தில் வரணும், பைக்கில் வந்தால் கூட அதுக்கு தனியாக பணம் கட்டணும். ம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி வாங்கினா அந்த மாதிரி தான் வசூல் பண்ணுவாங்க. ஆமா. ஒரு பையன் நடந்து வரக்கூடாதுன்னு எதனா ரூல்ஸ் இருக்கா? இல்லை என் காலேஜுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா பஸ்ஸுக்கு 40,000 50,000 கட்டணுமா வருஷத்துக்கு. தமிழில் பேசுனா ஃபைன் போட்ட ஸ்கூல் இருக்க. பேசுறது குழந்தைய எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? பேசுறதுக்கு தானே அனுப்புகிறோம். பேசுனாங்கன்னு பிள்ளைகளுக்கு ஃபைன் போட்ட பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. ஏவாவேலு அவர்கள் வீட்டில் ஒரு ரைடு போயிருக்காங்க. சில 40 லட்சம் கேஷும் பிடிச்சிருக்காங்க. தலைவர் திடீர்னு உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. சிங்கப்பூர் அதாவது இங்கே உள்ள மருத்துவமனையிலலாம் இருந்தால் எங்கே தேடி கண்டுபிடிச்சி வந்துருவாங்களோன்ட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில் போய் வந்து முந்தா நாள் போன வாரம் அசம்பிளி நடந்த வரைக்கும் நல்லா திடகாத்திரமாக பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். அதாவது ஊழல்னு வந்துட்டாலே அரசியல்வாதிக்கு நெஞ்சுவலி வந்துடும் போல். செய்யும்போது அதாவது ஒன்று சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு நான் இவ்வளோ கமிஷன், அதாவது வெறும் 5 ரூபா தான் வாங்க வேண்டிய இடத்துல 50 ரூபா ஏன் வாங்குறேன் தெரியுமா? இதுக்கு இல்லை, இந்த விஷயம் உனக்கு கொடுத்த அனுமதி பின்னால் பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை நான் கோர்ட்டில் போய் சமாளிக்கிறதுக்கு எனக்கு காசு வேணும் முன்கூட்டியே. அதனால தான் அட்வான்ஸாக உன்ட்டு 50 ரூபா வாங்குறேன்னு சொல்லுவாங்களாம் லஞ்ச பணம் வாங்கும்போது. அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் ஏவாவேலு. அது திருவண்ணாமலையே இன்றைக்கி ஏவாவேலுன்ற பேரில் தான் இருக்குது. கடைசி அனைத்து சொத்துக்களும் ஒரு சாதாரணமாக இருந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்காருன்னா, உங்களுக்கு அரசு ஊழியர் அமைச்சராக ஒரு எம்எல்ஏக்கு சம்பளம் எவ்வளவு? நீ 20 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்தால் கூட வருஷத்துக்கு 1 லட்ச ரூபான்னு வச்சா கூட இவ்வளோ கோடி ரூபா சொத்தை வந்து வேற எங்கேயா சேர்க்க முடியுமா? இதில் ட்ரஸ்ட்டில் வேறு நிறைய எவ்வளோ சொத்து இருக்குது. இவ்வளவையும் வந்து இப்போ இதெல்லாம் தான் திமுகவுடைய மைனஸ் பாயிண்ட்டுகளாக மாறிட்டு வருது. நீங்கள் இன்னும் கவுண்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல ஒரு புது கட்சி. அப்போ அந்த கட்சி ஆல்ரெடி நீங்கள் உங்களுடைய கிரைம் ரேட் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் வைக்கிறது எதுவுமே ஆப்போசிட் பக்கம் வலுவில்லாமல் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான புறையோடி போயிருக்கிற 50-60 வருஷ சாபத்தை நீங்கள் வந்து கழிச்சு தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது இந்த திமுகவுக்கு. ஒவ்வொரு முறையும் யார் எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு அமைச்சர் வந்து சாதாரண மக்களுடைய பிரச்சனை இல்லை, ரோடு நம்ம சாதாரணமாக நீங்கள் ஒரு கார் வாங்கினா சரி, பைக் வாங்கினா சரி, எல்லாத்துக்கும் ரோட் டேக்ஸுன்னு நம்மகிட்ட எவ்வளோ பிடிக்கிறாங்க. அந்த ரோடை போடலைன்னு சொல்லி நான் வந்து கமிஷன் பண்ணி அடித்து காசு எடுத்து ஊழல் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, போட்டால் கூட பரவாயில்ல, போடாத ரோட்டுக்கு வந்து காசு அடித்து நான் ஊழல் பண்ணியிருக்கேன்னா அப்போ இதெல்லாம் வந்து அதான் சிவன் சொத்து குலநாசம் மாதிரி மக்கள் சொத்து உங்களுக்கு நாசம்தான். நாசமாக, அதாவது இதனுடைய பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். ஊழல் பண்ண யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சட்டத்துக்கு பதில் சொல்கிறீங்களோ இல்லையா, காலத்துக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். சிவன் சொத்து குலநாசம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர் மீது சில அலிகேஷன் வருது. ஒரு தேவையில்லாத இடத்துல கூட புதுசாக ஒரு கார் பார்க்கிங் கட்டி டெண்டர் விட்டு அதில் கமிஷன் பார்த்ததா சொல்லி அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருது. விரைவில் சேகர் பாபு மீது நடவடிக்கை பாயுமா? சேகர் பாபு மேலே கண்டிப்பாக நடவடிக்கை பாயும். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது இன்றைக்கி வந்து கோயில்களில். அதாவது ரொம்ப இன்றைக்கி வந்து மக்கள் பல்வேறு மனச்சிக்கல்களில் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இதமாக அவங்க கோயிலை தான் நினைக்கிறாங்க. கடந்த காலத்தை விட கடந்த 4-5 வருடமாக பார்த்திங்கன்னா கோயிலில் பக்தர்களுடைய எண்ணிக்கை எல்லாத்துலேயுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ கூட்டத்தை நான் திருச்செந்தூரில் பார்த்ததில்லை இதுக்கு முன்பு. இப்போ பார்த்தா அவ்வளோ பெரிய கூட்டம். திருச்செந்தூர்னு இல்லை, பழனி, திருவண்ணாமலை எல்லா கோயில்லையும் மக்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இப்போ வந்து கூட ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, பக்கத்து மாநிலத்திலிருந்து நிறைய பேர் இந்த கோயில்களுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து எவ்வளவு ப்ராப்பரான ஒரு விஷயம், இவ்வளவு மனக்கவலையோடு வரக்கூடிய ஒருத்தரை அந்த சாமியை தரிசிக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு சின்ன கவலையிலேருந்து ரிலீஃப் ஆகுறான்ற ஒரு இடத்துக்குள்ளே வந்து அதை நீங்கள் சரிப்படுத்திருக்கீங்கன்னு பார்த்தா 1000 ரூபா 2000 ரூபா இல்லாமல் சாமியை போய் பார்க்கவே முடியாது. அப்போ ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்தோடு போனான்னா 10,000 20,000 ரூபா சாமியை பார்க்குறதுக்கு. அப்போ எத்தனை லட்சம் பேர் அதை வரமுறைப்படுத்தினீங்களா? இது ஒரு பக்கம் வரமுறைப்படுத்தலை, ஆனால் தங்கம் உருகி ஆட்டையை போட்டதா சொல்லி இன்னொரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் தொடர்ந்து வந்து அறநிலைத்துறையில் அவர் எவ்வளோ கிளவராக பதில் சொல்கிறாங்க சேகர் பாபு. உங்களுக்கு இதெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு யார் எழுதி கொடுத்தாரோ அவரோட அறிவுறுத்தலின் பேரில் தான் நான் எல்லா வேலையுமே செஞ்சேன்றார். அப்போ மாட்டி விட்டார் அதிகாரிகளை சொல்கிறாரு அவர். அப்போ எல்லா தரப்புலையும் நீங்கள் நம்ம எதான் மறுபடியும் சொல்கிறோம். இப்போ அரசியல்வாதிகளாவது
ஒரு 5 வருஷத்தில் அதிகாரத்தை இழந்து கீழே போயிடுறாங்க. ஆனால் அதிகாரிகள் 58 வருஷம் 56 வருஷம் 60 வருஷம் ஒரே துறையில் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க. குறைஞ்சது ஒரு 30 வருஷமா தாராளமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செலவு? ஒரு அரசியல்வாதிக்குன்னு எடுத்துக்கிட்டா கூட அவன் ஒரு 10 பேரை காரில் வச்சு ஏற்றி கூட்டு போகும்போது அவனுக்கு சாப்பாடு நல்லது கெட்டதுக்கு போயாகணும், கட்சிக்காரன் நல்லது கெட்டது அது இதுன்னு குறைந்தபட்சம் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அமைச்சருக்குலாம் ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவாகும். ஆனால் இவங்க எந்த செலவு? அதிகாரிக்கு என்ன செலவு இருக்கு? செலவெல்லாம் அரசாங்கம், எல்லாமே அரசாங்கம் வண்டி போட்டுருது, பெட்ரோலை போட்டுருது, நீங்கள் சாப்பிட எங்கே போனீங்கன்னாலும் இது தங்குறது எல்லாமே ஃப்ரீ. அப்போ ஒரு நீங்கள் ஊழலில் முக்கியமாக நம்ம வந்து கவனத்தில் வைக்க வேண்டியது அரசு அதிகாரிகளை தான். ஓகே, இப்போ ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம், நாங்கள் வந்து தூய சக்தி அப்படின்னு சொன்ன நபர் அவங்க பொதுச் செயலாளர் மீது இப்போ ஊழல் புகார் எழுந்திருக்கு. கட்சி சார்ந்த நபரை கொடுத்துருக்காங்க. இப்போ இது எப்படி பார்ப்பீங்க? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அப்போ பொதுச் செயலாளரை கட்சியை விட்டு நீக்குவாரா விஜய்? இல்லை, அதான் அது என்னென்னா, அது எவ்வளோ நம்ம வந்து ஒரு தூய சக்தி நிறையா விஷயங்களில் அவங்க வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய நேரங்களில் இதுபோல் சில பிளாக் மார்க்ஸும் தாவேகா மேலே வந்து விழுது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் வந்து தொடர்ந்து வந்து சிக்கல் 2, அதாவது கடந்த மாதமே வந்து போன முறை இருந்த வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு புதிய வழக்கறிஞர்கள் நியமிக்கணுன்றது 1 மாதமாக அரசு வழக்கறிஞர்கள் இல்லாமல் நீதிமன்றங்கள் செயல்பட்டுக்கிட்டு. எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்கும், எவ்வளோ பேர் பாதிப்பாங்க, எவ்வளோ பேருக்கு வந்து பெயில் கிடைக்காம சிறையிலே வந்து கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு சிக்கல். அதாவது வந்து நீதிமன்றம்ன்றது எவ்வளோ மன உளைச்சலான ஒரு விஷயம். ஒரு வழக்குன்றது ஒருத்தர் நடத்துகிறவருக்கு அவ்வளோ மனச்சிக்கலான ஒரு விஷயம். அங்கே வந்து நீங்கள் அரசு தரப்புலேருந்து ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அந்த வழக்கை தள்ளி போகிறது அரசே காரணமாக இருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அணி. யாருடைய தவறு? தலைமைச் செயலாளருடைய தவறா இல்லை முதல்வருடைய தவறா? இல்லை, அதான் இது என்னென்னா, இது அந்த நிர்வாகத்தில் ஒரு வரைமுறை இல்லைன்றது இது காட்டுது. அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதிகாரிகள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு ஒரு அரசை சொல்ல முடியாது. நீங்கள் அதிகாரிகள் என்ன செய்றீங்க? அதுதான் கேள்வி. அதுதான் இப்போ நீங்கள் வந்து அதை ப்ராப்பரான இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஒரு அரசு வழக்கறிஞர்ன்றது குறைந்தபட்சம் ஒரு கீழமை நீதிமன்றத்தில் எவ்வளோ வழக்குகள் வரும் ஒரு நாளைக்கு? அப்போ அடித்தட்டு மக்களிலிருந்து எல்லாருமே கவனப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக அரசு அதிகாரிகள் எப்படி இருக்காங்க? அப்படியே அவங்க இருந்தால் கூட ஒரு ஏன்னா அரசு அதிகாரிகள்ன்றது நீங்கள் இது வரைக்கும் அதிகாரத்தில் இல்லாத ஒரு புது நபர்கள் வரும்போது அவங்க ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு கட்சிகளோட தொடர்பில் இருக்கிறவங்க உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடுறதுக்கு கூட அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண? இந்த பிரச்சனை எங்கேருந்து துவங்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து தான் துவங்குது. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 17, 18 அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் காங்கிரஸ், விசிகா இரண்டும் வந்து அதிகமான ஆதிக்கத்தை அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு செய்கிறாங்க. இதில் வந்து தாவேக்காக்குள்ளே இருக்கிற நிர்வாகியை அந்த பொண்ணு ஞானசுந்தரின்றவங்க வந்து அவங்க அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்கல, நாளைக்கு வந்து இறுதி நாள் இருக்குது அப்படின்ற போது அன்றைக்கு காலையிலே ஒரு லிஸ்ட்டு வருது. அந்த லிஸ்ட்டு வந்து எதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு கேட்டால் இந்த ஒதுக்கீடின் அடிப்படையில், கட்சி ஒதுக்கீடின் அடிப்படையில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒதுக்கீடுகள் எல்லாத்தையுமே காசு வாங்கியிருக்காரு தாவேக்கா மாவட்ட செயலாளர், காசு வாங்கியிருக்காரு. புஷி ஆனந்த் வாங்கலையா? அவர் புஷி ஆனந்தோட கான்டாக்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த செயின் லிங்க் இதுக்குள்ள அப்போ இந்த நியமனங்கள் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக நடக்க வேண்டிய இடத்துல இப்படி மாறி மாறி நடக்குது அப்படின்ற போது இதில் ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு நீதிமன்றத்துக்கு போகப்படுது. அப்போ நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி முதற்கொண்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 181 அரசு வழக்கறிஞர்களை நியமனம் பண்ணாலும் அவங்க இன்னும் யாருமே போய் பதவி ஏற்கலை. ஓகே, அப்போ இப்பயும் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது. அப்போ இதை வந்து இப்போ எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நமக்கு வரக்கூடிய தகவல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு மூத்த வழக்கறிஞர்களை வைத்து பிபிக்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை வச்சு இது நேர்மையான முறையில் மறுபடியும் தேர்வு நடத்தி அந்த தேர்வின் அடிப்படையில் புதிய லிஸ்ட்டில் மறுபடியும் அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நீதிமன்றத்திலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை முதல்ல செஞ்சுருக்கலாமே. இந்த 1 மாத காலம் எதுக்கு? இது 1 மாத காலம் எதுக்கு? இன்னொன்று, நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய இன்னும் அந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களான்றது நமக்கு தெரியல. நான் தான் உடனே எடுத்துருவேன் நடவடிக்கைன்னு சொன்னார்ல, அதுதான் இப்போ கேள்வி. இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் அதை தான் முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து ஊழலை செய்ய மாட்டோன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த ஊழல் நடந்திருக்கு
உங்கள் கட்சி சார்ந்த நபரே சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இந்த தனித்தனி நபரில் எல்லாருமே ஒரு கட்சிக்குள்ள தூய்மையானவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி தவறு பண்ணுறவர்கள் இருக்கிறாங்க. அந்த தவறை நீங்கள் கண்டிச்சிங்களா இல்லையான்றது தான் முக்கியம். இது ஒரு பக்கம் இருக்கிற ஊழல் இருந்தாலும் திமுக சார்ந்தவங்க அந்த எந்த ஃபங்க்ஷனையும் விட மாட்டுறாங்க. எங்கே பார்த்தாலும் போய் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து முதல்வர்கள் வந்து புலம்புறாரு. உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டது தப்பாக போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா திமுக காரங்க? அதாவது என்னென்னா, தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டை தடை செய்யணும். என்ன ஒருத்தன் வாழணும்னு திமுக காரங்க கல்யாணத்தை வீட்டியா இல்லை பொதுவாகவே? இல்லை, திமுகவினர் கலந்து கொள்ளக்கூடிய கல்யாணங்களை தடை செய்யணும் போல். ஏன்னா அவனே இப்போ தான் கல்யாணம் பண்ணி நல்லபடியாக வாழலான்னு ஒரு கல்யாண வீட்டில் போனால் இது நிலைக்காது, இது 6 மாதத்தில் விட்டுக்கிடும், இப்படி வந்து ஒரு விஷயங்களை வந்து கல்யாண வீடுகளில் போய் அவசகுணமாக பேசாதீங்க. இன்னொன்று, அப்படி ஒரு 6 மாதத்தில் இந்த ஆட்சி கலைஞ்சிரும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ அதை பற்றி கேஸே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஊழல் குதிரை பேரம் பேசின விஷயத்தில் இப்போ செந்தில் பாலாஜி மீது வழக்கு வருது. நான் இன்னொரு கேள்வி என்ன கேட்குறேன்னா, அன்னைக்கும் 95 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு எடப்பாடி ஆட்சியை கலைக்க முடியாத உங்களால் 45 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்போ இங்கே கலைக்க போகிறீங்களா? ஒரு 15 பேர் உருவலான்ற பிளான். என்னத்தை உருவினாலும் என்ன நடக்க போகுது? எதுவுமே திரும்ப சீட்டை மாற்றி போட்டு எதாவதுமே நடக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த ஆட்சி கவர்றதுக்கு காரணமாக திமுக இருந்ததுன்னா இதை போய் மக்கள் மன்றத்தில் நீங்கள் எப்படி சந்திப்பீங்க? அடுத்த தேர்தல் எப்படி வரும் உங்களுக்கு? எப்படி, அதாவது வந்து அவங்க வேற மாதிரி போவாங்க. நீங்கள் குளத்தூரில் நீங்களே தோற்றுருக்கீங்கன்னா அப்போ உங்கள் மேலே இருக்க வெறுப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணி பழக்கப்படணும். நீங்கள் ஒன்றும் புதுசு இல்லை உங்களுக்கு. நீங்கள் நீங்களே மாற்றத்தை ஏற்படுத்தி வந்திருக்கீங்க. நீங்களே அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர்கிட்ட தோற்றும் போயிருக்கீங்க. ரெண்டையுமே நீங்கள் பேரலாக பார்த்துருக்கீங்க. அதிகமான ஒரு மாற்றமான வெற்றியும் பார்த்துருக்கீங்க, படுதோல்வியையும் பார்த்துருக்கீங்க. ரெண்டுமே மைண்டு சேஞ்ச் வர மக்கள் மனங்களில் எப்படி பணியாற்றணுன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல. இப்போ ஏன் திடீர்னு இந்த பதட்டம் வருது உங்களுக்கு? ஒரு வெறிதான், கோபம் தான். என்ன அதிகாரத்தை நீங்கள் வந்து வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அதிகாரம் இல்லாத நாட்களில் தான் திமுக செயல்பட்டுருக்கு, எல்லாமே செஞ்சுருக்கு, கட்சி வளருது. இது உங்கள் தொண்டர்களோடையும் கட்சியில் இத்தனை வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் பயணித்தவங்களை மறுபடியும் ஒரு ரீஃபார்ம் பண்ணி புதிய ஆட்களை கட்சிக்குள்ளே சேர்க்கிறதுக்கு கிடச்சிருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? ஒரு சித்தாந்த சுழற்சிங்கிறது ஒரு 80 வருஷம் 100 வருஷம் தான். உங்களுக்கு ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் ரீகால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஆட்சி இல்லாதது உங்கள் கட்சியை மறுபடியும் உருவாக்கம் செய்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இல்லையா? ஓகே, பல்வேறு விஷயங்களை குறிப்பாக நீங்கள் பேசணும். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி நேர்களே. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.